சேலம் அம்மாப்பேட்டை அருள்மிகு குமரகிரி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது. உற்சவத்தின் ஒரு பகுதியாக இன்று சிறப்பு அலங்கார அரங்கம் திறப்பு விழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் பந்தல் அமைத்து பந்தலில் முன்னதாக மகாலட்சுமி தாயாரை தாமரை பீடத்தில் அமர்ந்த காலத்தில் அழகாக காட்சியளிக்க அருகே காமதேனு பசு இருக்க அலமேலு மங்கை பத்மாவதி தாயாருக்கு பட்டு சேலை கட்டி பலவித நகை ஆபரணங்கள் சூட்டி அலங்கரித்தனர். திருப்பதி வெங்கடாச்சலபதி நின்ற திருக்கோலத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிக்க 6 படை வீடுகளின் முதல் வீடான திருப்பரங்குன்றம் முருகப்பெருமான், திருச்செந்தூர் முருகப்பெருமானும், பழனி முருகன் சுவாமிமலை சுவாமிநாதனும், திருத்தணி வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமான், பழமுதிர்ச்சோலையில் தெய்வானை வழியுடன் முருகப்பெருமான், அழகாக 6 படை வீடுகளில் உள்ள முருகப்பெருமானும் ஒரே இடத்தில் பக்தர்களுக்கு அருள் பாலித்தவாறு காட்சியளித்தனர். தொடர்ச்சியாக விநாயகர் ஒரு புறமும் மறுபுறம் குமரகிரி முருகன் பெருமான் நின்ற திருக்கோலத்தில் சுற்றி வருவது போல் அழகாக காட்சியளித்தனர். இதனைத் தொடர்ந்து சமயபுரம் மாரியம்மன் முகம் பிரம்மாண்டமான திருமேனியாக காட்சியளிக்க அருகே மீனாட்சி திருக்கல்யாண கோல அலங்காரத்தை தத்ரூபமாக அலங்கரித்து இருந்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த அரங்கினை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து ஆலயத்தின் அர்ச்சகர் அனைத்து தெய்வங்களுக்கும் உதிரி பூக்கள் தூவி அர்ச்சனை செய்து மகா தீபாரதனை காண்பித்தார். திரளாக பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். இன்று மாலை தொடங்கி வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் இந்த சிறப்பு அலங்கார அரங்கினை பக்தர்கள் தரிசிக்க ஏற்றவாறு ஏற்பாடுகளை ஆலயத்தின் பங்குனி உற்சவ கமிட்டிதாரர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் பங்குனி உத்திர உற்சவ கமிட்டி செயலாளரும் அறங்காவலருமான PV சிங் என்கின்ற ராஜமாணிக்கம், அறங்காவலர்கள் அம்மாசி மாதேஷ், முன்னாள் அறங்காவலர் குழு தலைவரும் உற்சவ கமிட்டி பொருளாளருமான செந்தில்நாதன், கௌரவ தலைவர் சேலம் காலேஜ் லோகநாதன், KM பெருமாள், TKTN நாகநாதன், MK ஹரிபுத்திரன், கோபால், J சீனிவாசன், முன்னாள் அறங்காவலர் ஒப்பட்டு S பழனிசாமி, ஜெயபிரகாஷ், பணக்காரன் பெரியசாமி மற்றும் உற்சவ கமிட்டி உறுப்பினர்கள், உபயதாரர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர்.